மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, மாணவ மாணவிகளே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்களோடு இன்று நமது சேனலில் தீப ஒளி திருநாளில் ராசிக்கேற்ற தீபங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்து பேச போகிறோம். ஏன்னா 12 ராசிகள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. 27 நட்சத்திரங்கள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. 60 வருடங்கள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. திதிகள் 15 திதிகள் தான், கரணங்கள் தான், இதில் மாற்றமே இல்லை. ஏன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எண்ணற்ற கஷ்டங்களும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கின்றார்கள். இதில் இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களுடைய கோட்பாடுகளை எவ்வாறெல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது, அப்போ ராசிக்கேற்ற தீபங்கள் எந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விளக்கம் தங்களிடத்தில் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். நன்றி. பார்ப்போம். கார்த்திகை தீப திருநாள் கொண்டாட சில குறிப்புகள் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, இந்த தீபம் என்றாலே தீபங்கள் நிறைய ஏற்றுவது தான். கடைசி நேரத்தில் விளக்குகள் வாங்காமல் முன்கூட்டியே விளக்குகளை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு, நம்மிடம் போன வருஷம் பயன்படுத்தின இந்த பழைய அகல் விளக்குகள் இருந்தால் கூட சாஸ்திரத்திற்காக ஒரு 7 விளக்காவது புதிய விளக்கு வாங்குவது நல்லது. அதுவும் இந்த மண் அகல் விளக்கு நம் வீட்டில் வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். மற்ற பித்தளை, வெள்ளி, செம்பு விளக்குகள் ஏற்றுவதாலும் நம் வீடு தீப ஒளியில் பிரகாசிக்கும். அப்போ இந்த தீப ஒளியில் பிரகாசிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நீங்கி ஒரு நல்ல எண்ணங்களை எண்ணுவதற்காகத்தான் இந்த தீப வழிபாடேவும். அப்போ அந்த புதிய அகல் விளக்குகள் வாங்கி வந்தவுடன் ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி விளக்குகளை குறைந்தது ஒரு 4 மணி நேரமாவது போட்டு வைக்க வேண்டும். இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றினா கூட அந்த எண்ணெய் கசியாமல் இருக்கும். அந்த 4 மணி நேரம் கழித்து அதை நன்றாக தேய்த்து கழுவி அதை ஒரு மின் விசிறிக்கு இடையில வைத்து வெயில் படும் இடத்தில் காய வைத்து எடுக்க வேண்டும். இந்த பழைய அகல் விளக்குகள் கொதிக்கும் நீரில் துவைக்கும் சோப்பு சிறிது போட்டு ஊற வைத்தா அப்போதான் அந்த எண்ணெய் எல்லாம் பிசுபிசுப்பு இருந்தால் அதெல்லாம் போயிருங்க. அதை நன்றாக தேய்த்து கழுவி காய வைக்க வேண்டும். இந்த காய்ந்த மண் அகல் விளக்குகளை எடுத்து ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். மஞ்சள் குங்குமம் வைப்பதால் மங்களகரமாக மாறும். திரி போடும் இடத்துல பொட்டு வைக்காமல் இடைப்பட்ட இடத்துல சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். நிறைய விளக்குகள் பொட்டு வைக்க வேண்டியது உள்ளதால் சந்தனத்தை கரைத்து கிண்ணத்தில் ஒரு பட்சும் குங்குமத்தில் ஒரு பட்சும் போட்டு வைத்து கொண்டு பொட்டு வைக்கலாம். குங்குமத்தை தொடுவதற்கு முன்னே தண்ணீர் தொட்டு அதன் பிறகு எடுக்கவும். சில சந்தனம் நிறம் இல்லாமல் இருக்கும், அந்த நிறம் கிடைக்கிறதுக்காக சிறிது மஞ்சத்தூளை கலந்து பயன்படுத்துவது சிறப்பு. எல்லா தீபங்களுக்குமே நெய் ஊற்றி விளக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு போன்ற விளக்குகளுக்கு மட்டுமே நீங்கள் இந்த நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. மற்ற விளக்குகள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. ஏன்னா எல்லாராலையும் அதை வாங்க முடியாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸு. எண்ணெய் ஊற்றிய பின் தான் திரி போட வேண்டும். இது ஒரு காமன் டெர்மினாலஜி, காமன் பேசிக் டெர்மினாலஜி. எண்ணெய் ஊற்றியதுக்கு பின் தான் திரி போடணும். திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. அந்த பஞ்சு திரி மிக மெல்லியதாக இருந்தால் கூட ஒரு திரி, அந்த 2 திரி ஒன்றாக்கி ஒரே திரியாக போடலாம். 2 திரி போட்டு ஏற்றுவதால் என்னன்னா, வெளியில் வைக்கக்கூடிய விளக்குகள் காற்றில் அணையாமல் இருக்கும். வீட்டுக்குள்ளே ஏற்றும் விளக்குகளுக்கு 2 திரி தேவையில்லை, 1 திரி போட்டாலே போதுமானது. அந்த விளக்கை தரையில் வைக்காம ஒரு சிறு தட்டு மீதோ, வெற்றிலை மீதோ அல்லது வாழை இலை மீதோ ஒரு சதுரமாக வெட்டி அதன் மீதோ வைக்கலாம். அப்படி வைக்கிறப்ப கொஞ்சம் அழகா இருக்கும் நம்ம நினைப்போம். அது கான்செப்ட் கிடையாதுங்க. இந்த தரையில் எண்ணெய் வடியாது. தீபத்தை அனைத்து வாசலிலும் ஏற்றிய பிறகு வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். இவ்வாறு செய்வதால் நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவதாக, நம்ம எண்ணெய் அலைகள் ஓடுவதாக முன்னோர்கள் சொல்லப்பட்ட விஷயம். இந்த சாயந்தரம் வாசல் தெளித்து ஒரு கோலமிட்டு அதன் மீது விளக்குகளை வையுங்க. பச்சரிசி முதலியவற்றை ஊற வைத்து கோலம் போட வேண்டும். அதாவது இல்லை என்றாலும் அரிசி மாவு கொண்டு கோலம் போடலாம். காவி நிறத்தில் கோலத்தை சுற்றி வர்ணம் திட்டலாம். காவி நிறம் சிவசக்தி வடிவமாக கருதப்படுகிறது. காலையில் தலைவாசல் படிக்கு மேலே மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். மாவிலை தோரணம் விசேஷ நாட்கள் மட்டும் அல்லாது செவ்வாய் வெள்ளிக்கிழமை கட்டுவது நல்லது. காய்ந்த மாவிலைகள் இருந்ததுன்னா அதை கலட்டி விட வேண்டும். மாவிலை தோரணம் கெட்ட சக்தியே வருவதை தடுக்கிறது, திருஷ்டி ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சிவனினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறி கங்கையில் விழுந்து அந்த குழந்தை 7 குழந்தையாக முருகப்பெருமான் தோன்றியதால் சிவபெருமானுக்கு பொறி உருண்டை நெய் வைத்தியம் செய்வது விசேஷம்.
சில வீடுகளில் இந்த மாவிளக்கு எடுப்பதும் கொள்ளுக்கட்டை அகல் விளக்கு போடுவதும் இந்த தீபங்கள் ஏற்றுவதும் வழிபடுவதும் ஒரு சிறந்த பூஜை முறையாகவே கருதப்பட்டு வருகிறது. இந்த குத்துவிளக்கு பூஜை கார்த்திகை தீபத்தன்று செய்வது மிக சிறந்த பலனை அளிக்கும். குத்துவிளக்கு தண்டு பகுதியும் பூ அல்லது மஞ்சள் கயிறு சாற்றி வழிபாடு செய்வது மிக சிறப்பு. சரி, இப்போ தீப ஒளி திருநாளில் இந்த ராசிக்கேற்ற தீபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி என்ன அப்படின்னு பார்ப்போம். மேசராசி நேயர்களை, மண் அகல் விளக்கு, நெய் அல்லது நல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய் ஆகிய மூன்றையும் சேர்த்து பருத்தி பஞ்சில் திரியிட்டு தீபம் ஏற்றினால் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் நினைத்த சுபகாரியம் நடக்கும். ரிஷபராசி நேயர்களை, மாடி மாக்கள் விளக்கில் நெய்யிட்டு தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றுவது ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பானதாக கருதப்படுகிறது. மிதுன ராசி அன்பர்களை, மிதுன ராசியினரை பச்சை திரி போட்டு மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கடகம், ஏற்கனவே கடகத்தில் இருக்கிறவங்க நிறைய மன உளைச்சல்ல இருப்பாங்க, எண்ணற்ற பிரச்சனைகள். வெள்ளி விளக்கில் பஞ்சு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றி வருவது கடகராசி நேயர்களுக்கு விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. சிம்மம், மண் அகல் விளக்கில் சிகப்பு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், ஒரு கெட்ட சக்திகள் எல்லாம் மறைவதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நேரம், நல்ல காலம் பிறக்குது. கன்னிராசி நேயர்களே, மண் அகல் விளக்கில் சிகப்பு திரியிட்டு நல்லெண்ணெய், நெய், இலுப்ப எண்ணெய், சந்தன வஸ்திர தைலம் அல்ல மற்றும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவது கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பானதாக கருதப்படுகிறது. துலாம் ராசி நேயர்களை, வெள்ளி விளக்கில் தாமரை தண்டு திரியிட்டு விளக்கேற்றுவது துலாம் ராசினருக்கு சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்து விருச்சக ராசி நேயர்கள், விருச்சக ராசி நேயர்கள் மண் அகல் விளக்கு, நெய் அல்லது இலுப்ப எண்ணெய் ஆகிய மூன்றையும், நல்லெண்ணெய், நெய், இலுப்ப எண்ணெய் ஆகிய மூன்றையும் ஒன்றாக சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். தனுசு ராசி நேயர்களை, ஏழரை சனி முடிஞ்சு பாடு பட்ட துன்பங்கள் என்னென்ன, கஷ்டங்கள் என்னென்ன மாயையெல்லாம் சந்திச்சிருந்தோம். இப்போ யோசிப்பீங்க, தனுசு ராசி நேயர்கள், அப்பா சனி பகவான் என்னை விட்டுட்டாரப்பா அப்படின்னு. பித்தளை அல்லது வெண்கல விளக்கில் பஞ்சு திரியிட்டு நெய் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்வது தனுசு ராசியில் தொற்று இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகும். மகர ராசி நேயர்கள், இப்போ தற்சமயம்தான் அவங்கள விட்டுருக்காருன்னு வச்சுக்கிறோம். அகல் விளக்கின் நல்லெண்ணெய் இட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வருவது மகர ராசி அன்பர்களுக்கு உத்தமம். கும்பம், பிடியிலேயே தான்டா இருக்காரு சனி பகவான். சனீஸ்வர பகவான் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்று அடத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கும்பம். அகல் விளக்கு ஒன்றில் நல்லெண்ணெய் இட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவது உத்தமமான பலனை தரும். அதுக்கடுத்து மீனராசி நேயர், இந்த மீனராசி நேயர்கள் பித்தளை அல்லது வெண்கல விளக்கில் தூய பசும் நெய்யிட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுவது சிறந்த பலன்களை தரும். இந்த விளக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 விளக்குகள் ஏற்றுவது சால சிறந்தது. அப்போ இந்த இறை வழிபாட்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இதோட முடிச்சுக்கலாம். இறை வழிபாட்டில் திருவிளக்கின் முக்கியத்துவம். இந்த திருவிளக்கு எந்த தெய்வ வழிபாடும் கிடையாது. இறைவனின் அருளை வெகு விரைவாக நமக்கு அளிப்பது நாம் ஏற்றும் தீபங்களே. அப்போ அந்த தீபங்களை நாம் ஏற்றுவதால் தெய்வங்கள் நம் கர்ம வினைகளை நீக்கி கோரிய பலன்களை தருகின்றன. கர்ம வினைகள் நீங்காமல் நற்பலன்கள் கிடைக்காது. தீபங்களே கர்ம வினைகளை நீக்கக்கூடியதாக, தெய்வங்களை அமைதிப்படுத்தக்கூடியதாக. ஆனால் தீபங்களை ஏற்றுவதால் சில விதிமுறைகளையும் முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். அந்த தீபங்களை நினைத்து பலன் தரக்கூடியவை. மண் அகல் விளக்குனா பீடைகள் அகலும். வெள்ளி விளக்கு திருமகள் அருள் உண்டாகும். பஞ்ச உலோக விளக்கு தேவதை வசியம் உண்டாகும். வெங்கல விளக்கு ஆரோக்கியம் உண்டாகும். இரும்பு விளக்கு சனிதோஷம் விலகும். குத்து விளக்கு உலோகத்தினால் செய்யப்பட்டது. அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்டது. காமாட்சி விளக்கு உலோகத்தால் செய்யப்பட்டது. கிளியஞ்சட்டி விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அகண்ட விளக்கு. செடி விளக்கு உலோகத்தால் செய்யப்பட்ட செடி போன்ற அமைப்பை உடையது. சர விளக்கு உலோகத்தினால் செய்யப்பட்ட அடுக்கடுக்காக உள்ளது.
இந்த மாதிரி விளக்குகள் வகைகளும் இருக்குது. இந்த மாதிரியான விளக்குகள் போடுறது நல்லது. விளக்குகள் போடக்கூடியது 7 மணி அந்த டைமில் போடுறது ரொம்ப நன்மை தரும். இந்த நம்ம மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவர்களும் திருவர்களும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.